ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியான எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எடுத்து நல்லா சவக்க வறுத்துக்கணும். இப்போ வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்குன்னா அதோட தோல் மட்டும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அது சேஞ்ச் ஆனாலே வந்து நமக்கு நல்லா அது வரப்பட்டிருக்குன்னு ஓகே ஆகிடும். நீங்கள் வந்து தீச்சிட போகிறீங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரெக்டாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட தோல் மட்டும் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் நான் நான்ஸ்டிக்கில் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு தவா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நல்லா எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டு நீங்கள் ஹைலியோ சிம்லேயோ வச்சு கூட நீங்கள் நல்லா அது வேக விட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயும் ஆட் பண்ணோம். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா குக் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நம்ம ஹெல்த்துக்கு. பிகாஸ் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ப்ரோட்டீன்ஸ் அண்டு ஹை விட்டமின்ஸ் இருக்கிற பொருள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எனக்கு ஒரு 8 சப்பாத்தி மாதிரி வந்தது. ஸோ நான் இதே மாதிரி 8 வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது உங்களுக்கு எப்படி நான் எண்ணெய் எப்படி அப்ளை பண்ணுறேன், நான் எப்படி அது இது பண்ணி எடுத்தேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் லைவாக காமிச்சிருக்கேன். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி குக் பண்ண வச்சுருந்தது தான். ஸோ இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி 1-2 எடுத்து வச்சுக்கோங்க. நான் வெல்லமும் இடித்து வச்சுருக்கேன், அதையும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி எல்லாமே சுட்டு எடுத்து வச்சு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக, பிகாஸ் நான் வந்து மிக்சியில் தான் போட போகிறேன். ஸோ அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். எல்லோ 2 ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன். நான் ஃப்ளேவருக்காக நான் அதிகமாக கூட எடுக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி இது கேழ்வரகு இது சுட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது அழகாக பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளும் ஏலக்காவும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது எல்லாமே மிக்சியில் போட்டு எடுத்து வச்சு தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஸ்வீட் அதிகமாக ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஸ்வீட்டும் கம்மியாக இருக்கணும், எல்லாமே மைல்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி பிடிச்சும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அழுத்து தான் அழுத்துவோம். பட் அந்த இதுலேயே வந்து ஸ்டிஃபாக நிற்கணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ரவுண்டாக பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக தான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி 1 எடுத்துட்டேன், இது 2வது நான் 1 படிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3rd ஒன். எனக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 கிடச்சிது. நீங்களும் இதே மாதிரி எல்லாமே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.